அன்பர்களே, மதுரை மீனாட்சி சுந்தரேஸ்வரர் ஆலய சித்திரை திருவிழா 10ஆம் நாள் திருக்கல்யாண விழா. மதுரை மீனாட்சி அம்மன் திருக்கோவில் கல்யாண சுந்தரேஸ்வரர் சன்னதி உள்ளது. மீனாட்சிக்கும் சுந்தரேஸ்வரரும் மணக்கோலத்தில் நிற்க, திருமால் தாரை வார்த்து கொடுக்கும் கோலத்துடன் கருவறையில் காட்சி தருகிறார். இவரை வழிபட்டு இங்கு தரப்படும் மாலையை கொண்டு சென்று வீட்டில் வைத்து வழிபட்டால் திருமணப்பேறு கிட்டிடும். இந்த மண்டபத்திற்கு கரிய மாணிக்க பெருமாள் மண்டபம் என்பது பெயர். சித்திரை திருவிழாவில் இன்று 10ஆம் நாள் ஸ்ரீ மீனாட்சி திருமணம் நடைபெறும் திருமங்கல நாள். இந்த நாள் பரானந்த கடலில் நம் ஆன்மா படிவதை உணர்த்துகிறது. மதுரைக்கே கல்யாணபுரி என்று பெயர். மீனாட்சி திருக்கல்யாணம் என்றாலே மதுரையே விழாக்கோலம் காணும். மதுரையின் அரசிக்கன்றோ திருமணம், 8 திக்கும் வென்று இமயத்தையும் வென்று வர சென்ற போதுதான் ஸ்ரீ மீனாட்சி சிவபெருமான் சந்திப்பு நடைபெற்றது. பங்குனி உத்திர நாளில் ஸ்ரீ சுந்தரேசர் மீனாட்சி திருமணம் நடைபெற்றது. அந்த விழாவே ஆண்டுதோறும் நடத்தப்படுகிறது. திருமலை மன்னர் காலத்தில் இது சித்திரை மாத உத்திர நாளுக்கு மாற்றப்பெற்றது. அழகர் திருவிழாவையும் இந்த திருக்கல்யாண விழாவையும் இணைத்து நடத்தினார் திருமலை மன்னர். அதுவே இன்று வரை கடைபிடிக்கப்படுகிறது. இன்று காலை 4 மணிக்கு வெள்ளி சிம்மாசனத்தில் சுவாமியும் அம்மனும் உலா வருவர். காலை 6 மணி அளவில் திருப்பரங்குன்றம் ஸ்ரீ சுப்பிரமணிய சுவாமியும் ஸ்ரீ பவளக்கணிவாய் பெருமாளும் எழுந்தருள்வர். தன் சகோதரி ஸ்ரீ மீனாட்சியை தாரை வார்த்து கொடுப்பவர் பவளக்கணிவாய் பெருமாள் ஆவார். சுவாமி அம்மன் உலா முடிந்ததும் கன்னி ஊஞ்சல் நடைபெறும். அதன் பின் திருக்கல்யாண மேடைக்கு எழுந்தருள்வார்கள். திருமணச் சடங்குகள் அனைத்தும் நிறைவேறியதும் ஸ்ரீ மீனாட்சிக்கும் பிரியாவிடை அம்மனுக்கும் மங்கள நான் அணிவிப்பர். இந்த நேரத்தில் அனைத்து பெண்களும் தங்கள் திருமாங்கல்ய கயிறை மாற்றிக்கொள்வர். பின் தீபாராதனை முடிந்து மூர்த்தங்கள் பழைய திருக்கல்யாண மண்டபத்திற்கு எழுந்தருள்வர். அன்பர்களே, இந்த திருமாங்கல்யம் எங்கு செய்யப்பெற்றது? அந்த இடம்தான் திருமாங்கல்யபுரம் என பெற்று தற்போது திருமங்கலம் என அழைக்கப்படுகிறது. திருக்கல்யாண மண்டப விமானத்தில் கட்டும் முத்து மேற்கட்டி வெல்வெட் துணியில் முத்துக்களாலான யாழி, கிளி, புலி, தாமரை மலர்கள், பறவைகள் இடம்பெறும். இதில் 71,755 முத்துகள் அமைந்துள்ளன. மணமகனாகிய சுவாமி தலையில் நீல நிற கற்கள் பதித்த கிரீடம் இன்று மட்டுமே அணிவிக்கப்படும். தங்க பூணல், காதில் மாணிக்கம் பதித்த தோடுகள், 2 கைகளில் இரத்தன அலங்காரம், ஒரு கையில் தங்க பூச்செண்டு, மார்பில் தங்க கவசம், பாதத்தில் தங்க தாவடம், கழுத்தில் நீல நிற கற்கள் பதித்த நலப்பதிகம் ஆகியவற்றை மணமகன் சுந்தரேசர் அணிந்திருப்பார். மணமகளாகிய மீனாட்சி கழுத்து முதல் பாதம் வரை தங்க அங்கி, சிரசில் தங்க கிரீடம், கையில் தங்க கிளி, வைரத்தாலி ஆகியவை அணிந்திருப்பார். இத்திருக்கல்யாணம் கண்டால் நம் வீட்டில் எந்நாளும் பேரின்பம் நிறைந்திருக்கும். இரவு பட்டின பிரவேசம் நடைபெறும். சுவாமி தங்க அம்பாரி வைத்த யானை வாகனத்தில் உலா வருவார். இந்திரனின் ஐராவதம் காட்டு யானையாக மாறி சுந்தரேசரை பூஜித்து மீண்டும் வெள்ளை யானையாக மாறியது. அதனை இந்த வாகனம் நினைப்பூட்டுகிறது. யானை யானை, அழகர் யானை, அழகரும் சொக்கரும் ஏறும் யானை என்னும் பாடல் இந்த நிகழ்ச்சியை வைத்தே எழுதப்பெற்றது. ஸ்ரீ மீனாட்சி அனந்தராயர் புஷ்ப பல்லக்கில் உலா வருவார். இந்த பல்லாக்கு திருமலை மன்னரின் திவானால் செய்து அளிக்கப்பெற்றது. மணமும் நிறமும் வெவ்வேறு கொண்ட மலர்கள் பல்லக்கை அலங்கரிப்பது போல் மொழி, ஜாதி, இனம் போன்ற வேறுபாடுகளை மறந்து அன்னையின் திருவடிகளில் ஒன்றுபட வேண்டும் என்பதை இது குறிக்கிறது. திருமணப்பேறு, மகப்பேறு, தொழில் அபிவிருத்தி மற்றும் சகல ஐஸ்வர்யங்களையும் அளிக்கும் இந்த திருக்கல்யாண விழாவில் கலந்து கொண்டு இறையிருள் பெற்று உய்வோமாக. ஆடக மதுரை அரசை போற்றி,
கூடல் இலங்கு குருமணி போற்றி ஷியாமலா பீடநிலையே ஜெகதம்பிகே.